அவர் குடிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லவர்ண்ணே, குடித்தாதான் பிரச்சனையே. சரிண்ணே, உங்களோட இந்த கடன் காசுலாம் கட்டிட்டீங்களா? அப்புறம் நான் கொடுத்த காசை எப்போ நான் கொடுக்க போகிறீங்க? லக்ஷ்மி, நேத்தானமா கொடுத்த கடன்லாம் அடைச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தெரியும், நான் உங்களை சும்மா தான் நோண்டினேன். இன்னைக்கு பெரிய அக்காவோட இந்த பெட்டு ஸ்கேனா அதோட ரிசல்ட் வருதான். அப்படி அதில் கேன்சர் குறைஞ்சிருச்சுன்னா நான் கொடுத்த காசை நீங்கள் திருப்பி எனக்கு தர வேணாம். ஆனால் குறையலைன்னா நீங்கள் தரணும். லக்ஷ்மி, அதெல்லாம் மொத்தமாக போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஆக்சுவலாக அதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம அம்மாவுக்கு இப்போ பண்ணுற மாதிரி டயட் எக்ஸசைஸ்லாம் கண்டினியூ பண்ணுவோம். கேன்சர் ஃபுல்லாக போக கொஞ்சம் டைம் எடுக்கும் லக்ஷ்மி. அப்படின்னா எப்போ முழுசாக குணமாகுதோ அப்போ நீங்கள் காசு தர தேவையில்லைண்ணே. என்ன நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் கதை பேசிகிட்டே இருக்கீங்க, வேலையே செய்யறதில்ல? நீயும் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. இல்லைக்கா, வேலைலாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் பெரிய அக்காவை பற்றி தான்க்கா பேசிகிட்டு இருந்தோம். அந்த பெட்டு ஸ்கேனு அந்த ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, எப்போக்கா வரும்? இன்றைக்கி தான் வரணும். அப்பா வந்தோடனே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன்னு சொன்னார். நானும் அதை பற்றி தான் யோசிச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கு எனக்கு. மேடம், கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்லபடியாக தான் வரும். நானும் எல்லாம் நல்லபடியாக வரணும்னு தான் நினைக்கிறேன். கேன்சர் செல் மட்டும் அதிகமாக இருந்துச்சு, என்னால் தாங்க முடியாது தமிழ். நான் நேற்று நைட்லேருந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா. எனக்கு என்னமோ தோணுது இந்த ரிசல்ட் நல்லபடியாக தான்க்கா வரும். வரணும், நல்லபடியாக தான் வரணும். சரி, ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணாங்க வரேன்னு, வந்துட்டாங்களா? வந்தாங்கக்கா, முடி கழுவிட்டு கிளம்பிட்டாங்க. தமிழ், இந்த கஸ்டமர்லாம் நல்லா பேசி கூகுள் ரிவ்யூலாம் வாங்கிடு, சரியா? சரி மேடம். அப்பா தான் பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு. திறக்கவே பயமாக இருக்குது. திறந்து பாருங்க மேடம், அப்போ தானே தெரியும். ஆமாக்கா, நீங்கள் தொடங்கக்கா, எல்லாம் நல்லபடியாக தான் வரும்.